ஒரு வழியாக லோடு இறக்கிறதுக்கு விட்டாச்சு. லோடு இறக்கிட்டு இருக்காங்க. நான் இறக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, ஜேசி பண்ணுறோன்னு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இறக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல, கேட்கணும். நம்ம ஏற்றிட்டு அந்த லோடு இதுதான். ஒரு அரை மணி நேரத்தில் இறக்கி முடிச்சுடுவாங்க. அது வண்டி க்ளீன் பண்ணுறதா எப்படின்னு தெரியல. நாமளே க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இருக்கிறதுல ரொம்ப சிரமம். ரோடு இறக்கி முடிஞ்சு அப்படியே நம்ம எங்கள் இதுலேருந்து மெயின் ரோடு போக சொல்லியிருக்காங்க. அதே நம்ம மெயின் ரோடு போய் வெயிட் பண்ணுவோம். நம்ம ஜாமில் லாஸ்ட்டாக இருக்கேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இப்பயும் நான் ஜாமில் தான் இருக்கேன். என்ன ஒன்று பகலில் சொன்னேன், இப்போ நைட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம ரோடு ஏற்றியாச்சு, ஏற்றி கிளம்பிட்டேன். நம்ம ஜாம்லேருந்து வரதா போகிற வழி இது. வரதா போகிற வழி அதில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம எங்கே போய் எந்த ஒரு ரோடு ஏற்றிருக்கோம்னு பார்த்தோம்னா, நம்ம முத்ராஜு தான் ரோடு ஏற்றிருக்கோம். பார்த்துட்டே போவோம். வர்தா வந்துட்டோங்க. வர்தாவுடைய பழைய பைபாஸ் அது உள்ளே பூந்து நிற்கிறோம். இன்னொரு கொஞ்சம் தொலைவு, இன்னொரு 3 கிலோமீட்ரு போர்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா. அந்த 3 கிலோமீட்டர் போனால் நமக்கு நாக்பூர் டு மும்பை ஹைவே 8 வழிச்சாலை கிடச்சிரும். அதில் போய் லெஃப்ட்டு திருப்பி போட்டால் நேராக அக்கோலோ எக்ஸிட் வரலையுமே நம்ம அதில் தான் போவோம். நம்ம டியூட்டி முடிஞ்சது, மாப்பிள்ளை எழுதி போட வேண்டியது தான். அப்படியே நம்ம காலையில் எழுந்து கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை, சரிங்களா? அப்படியே வந்து நம்ம என்ன ஒரு அக்கோலா டீசல் அடிச்சுட்டு சமைக்கிறதாக பாத்திரம்லாம் கழுவிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்னு தெரியல, நம்ம பங்க்கில் நாஷ்டா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் நாஷ்டா பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறோம். அந்த கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, புதினா ரைஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம வண்டியில் இன்றைக்கி இதுதாங்க ஸ்பெஷலு. அருமையான சப்பா புதினா ரைஸு. அரிசி வேறு 2.5 கிளாஸ் வரை போட்டேன் வண்டியில். ஜல்கான் பக்கமாக இருக்கும். பயங்கரமான வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு தான் எப்போ வெயில் அடிக்குமோ கடவுளே. குளிர் காலத்தில் குளிர் போட்டு தருது, வெயில் காலத்தில் வெயில் போட்டு தருது. இந்த மணி ஒரு 2:45 மணி ஆகுது. பயங்கரமான வெயிலுங்க. ஏகப்பட்ட வெயில் இல்லை, பயங்கரமான வெயில். அதே நம்ம வண்டியில் சிக்கன் சாப்பிட்டு அவ்வளோ பறிச்சா நான் போட்டுட்டு போவோம். பயங்கரமான வெயில். என்ன பண்ணுறோம், எங்கேயாவது ஆஹா வெளியில் போயிட்டு தொட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா வெளியில் போயிட்டு ஜம்முன்னு ஒரு புயல் போடலான்னு பார்த்துட்ருக்கோம். பார்க்கலாம், இந்த இடம் செட் ஆகலை. ஜல்கானில் ஒரு மேம்பாலம், கீழே ரயில் மேம்பாலம், கீழே ரயில் மேலே வண்டிக்கு போகிறது பாருங்கள். இந்த ஹைட்டாக எடுத்துருக்காங்க. போகிறதுக்கு நேரம் சுட்டு மாட்டேங்குது. அதனால் பண்ணுறதுக்காக நிப்பாட்டிருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ரயில்வே ட்ராக்கு ஜல்கான் பக்கமாக கண்டிப்பாக தட்டிடும். அது நேரம்லாம் வந்தோம்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி கற்குடிகளால் தான் ஏகப்பட்ட விபத்து நடக்கிறது. இங்கே வராமல்
உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்த சைட்லாம் மகாராஷ்டிரா, கர்நாடகா கூட கம்மி தான், மகாராஷ்டிரா, குஜராத் சைடு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. கூலிங் வாட்டர் விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மக்கிட்டே இருக்குது அந்த கூலிங் கேன், தான் அந்த கூலிங் கேன். அதில் நம்ம கூலிங் தண்ணியை ஊற்றி வச்சோம்னா சாயங்காலம் வந்து சும்மா சில்லுன்னே இருக்கும். ஆனால் அது குளிக்கிறது ஆபத்து தான். இருந்தாலும் வேறு வழி தெரியல. தண்ணி ரொம்ப சூடாகிடுது, அதுதான் குளிச்சாகும். வெகுலுக்குது, வெகுலு நேர் அடிக்குதப்பா, செம பவர். இன்னும் ரோடே தெரிய மாட்டேங்குது, ஆப்போசிட்டில் பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு அடிக்குது வெயில். டைம் பார்த்தீங்கன்னா 5:30 மணி, சாயங்காலம் 5:30 மணி, நேர் வெயில். அப்படியே நீட்டாக ஒரு குளியல் போட்டு இங்கே தான் குளித்தோம். குளிச்சுட்டு கிளம்பணும் மக்களே. இப்போது டைம் 7 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ஜம்முன்னு குளிச்சாச்சு. துலியான்னு ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. அப்படியே போனோம்னா சரியாக இருக்கும். அப்படியே ஒரு சாயா போட்டு குடிச்சிட்டு கிளம்பணும். சாப்பிடணும். டீ குடிச்சிட்டு, ஏன்னா குளித்தேன் இல்லையா, டீ கூட குடிக்கலன்னா அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் டீ சாப்பிட்டு கிளம்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது தான். அப்படியே குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்படியே டீ சாப்பிட்டு இருட்டாகிடுச்சு. அதுக்குள்ளே கிளம்புறதுக்குள்ளே இருட்டாகிடுச்சு. அப்படியே பத்தி ஒன்று கொளுத்து வச்சுருக்கோம். சாமியை கும்பிட்டு மாப்பிள்ளை டியூட்டி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நாம் அவ்வளோதான், சாப்பிட்டு உறக்கம் போட வேண்டியது தான் மகளே. அப்படியே நம்ம இப்போ பாஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஏதாவது டியூட்டி மாற்றணும். மணி 3 மணி ஆகுது. அப்படியே வந்து டீயை சாப்பிட்டு டியூட்டி மாற்றியாச்சு. மாப்பிள்ளை படுத்துட்டான். இப்போ நம்ம போயிட்டு சூரத் வழியாக போயிட்டு போக வேண்டியதுதான். பரோஷ்கிட்ட லாரி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதனால் அதாவது மறுநாளிலிருந்து பரோஷ்க்கு முன்னாடி மறுநாளிலிருந்து பரோஷ்க்கு வர முடியும். இவ்வளோ தூரம் டிராஃபிக் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். கண்டிப்பாக 4 கிலோமீட்டர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்பீடில் வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆகும். ஒரு 10 செகண்டில் முடியலான்னு சொல்லிட்டு 4 கிலோமீட்டருக்கு ஜாஸ்தியாக தான் இருக்குது. அந்த டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். 4 கிலோமீட்டருக்கு பின்னாடி நிற்கிற வண்டி, அந்த ஆக்சிடெண்ட் ஆன வண்டி அங்கே போகணுன்னா குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாக அது ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வழி தான் பாஸ் ஆகுது. 2 வழி சென்டரும் ரைட் சைடு 2 வண்டி இருக்குது. 2 வந்து பிளாக்கு, 2 ஒன்று தான் பாஸ் ஆகுது. இதை 2 தற்கூரியும் என்ன பண்ணிச்சு.
நாம் அப்படியே பரோடாவில் இருக்கோம். இப்போது வந்து குடிக்கிறதுக்கு ஒரு கேன் தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே நம்ம பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவணும். கழுவியாச்சு, மாப்பிள்ளை கழுவிட்டு இருக்கான். நான் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டேன். அப்படியே டயர் செக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். சமைக்கணும். நான் மாப்பிள்ளை வண்டி ஓட்டுவோம். நம்ம கம்பெனி வண்டி ஒன்று வந்துச்சு, அது இன்னும் காணோம். இன்றைக்கி போனாலும் லோடு இறக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், தெரியல. எல்லாமே டயர் எல்லாம் சிகப்பாக இருக்குது, பூரா மண்ணில் ஓட்டுறது. இல்லை பாருங்கள் எவ்வளோ மண். லோடு இறக்கிட்டு தான் நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணுவோம். கம்பல்சரி சர்வீஸ் பண்ணிவிடுவோம் மண் லோடு ஓட்டுறதுனால. ஏன்னா அது வேறு லோடு எதுவும் ஓட்ட முடியாது, ஏற்ற முடியாது வாட்டர் சர்வீஸ் பண்ணாமல்.